விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட் நேர்சிலை அருகே மதுபான கடையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மது அருந்திடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் 6 பேர் சேர்ந்து இசக்கி என்பவரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல் காயமடைந்த இசக்கி என்பவர் ரத்த காயங்களுடன் வடக்கு காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று புகார் என்பதை அளித்துள்ளார். புகாரை பெற்ற காவல்துறையினர் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அந்த பகுதியில் சென்றபோது அவர்கள் அங்கில்லாமல் மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மதுபான கடையில் மது அருந்துள்ளனர். அங்கு சென்ற காவலர்கள் ராம்குமார், கருப்பசாமி ஆகிய 2 காவலர்கள் தாக்குதல் நடத்திய அனைவரும் மறுநாள் காவல் நிலையத்துக்கு வருமாறு தகவல் அளித்தனர். இதை ஏற்றுக்கொள்ளாத அந்த கும்பல் காவலர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். குறிப்பாக அவர்களிடமிருந்து லத்தியை பிடுங்கி அவர்களை தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்த 2 காவலர்கள் மற்றொரு காவலருக்கு தகவல் அளித்ததன் பேரில் அவர்கள் மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த காவல்துறையினர் தாக்கப்பட்டது தொடர்பாக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு குறிப்பாக 9 பேர் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. இதில் 7 பேர் குறிப்பாக கீழ ஆவரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த பால்பாண்டி, கிளிராஜன், பாஞ்சாலி ராஜா, பாண்டிராஜ் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 பேர் கைது செய்துள்ளனர். காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக சமூக வலைதளங்கள் வீடியோ வைரலாகி வரக்கூடிய நிலையில் இத்தகைய செயல் என்பது தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அவனை